ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேசரி செய்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். வாங்க, தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 1 கப்பு ரவா, 2 கப்பு சர்க்கரை, 3 கப்பு தண்ணி, முந்திரி, திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, 3 ஏலக்காய், கேசரி பவுடர், 50 ml நெய். கேசரி பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் முந்திரி சேர்க்கணும். முந்திரியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரவாவை சேர்த்து அதையும் வந்து நல்லா மெரூன் கலர் வர அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுக்கணும். ஸ்லோலியே வச்சு வறுத்து எடுத்துக்கிட்ட வறுத்தாச்சு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கேசரி கலர், 3 ஏலக்காவை நைஸாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். அடுத்தது திராட்சை சேர்த்துக்கணும், டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கணும், சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் நெய்யை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவாவை அதில் சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி நல்லா ஒரு கெட்டி பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் 2 கப்பு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி ஒரு இலவலான பதம் வரும் பார்த்தீங்கன்னா. இப்போ அது நல்லா இலவலாக இதுவாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆகிடும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நெய் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணவும் நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்க வேண்டியதுதான். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.